ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ஸ்வர்ணதாரா பிளஸ்ல சேவ் பண்ணா தங்கத்தோட சேர்த்து உங்களுக்கு பிராண்டட் பரிசுகளும் கிடைக்கும். SKTM ஜுவல் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. கோவை மருதமலையில் 184 அடி உயரத்தில் முருகன் சிலை அமைக்கும் பணிகளை நிறுத்த கோரி வனவிலங்கு ஆர்வலர் தொடர்ந்த வழக்கில் வனத்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், இந்த மனு தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். அதாவது இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறவர் ஒரு வன விலங்குகள் நல ஆர்வலர் முரளிதரன் இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறாரு. இது சம்பந்தமா அவர் தாக்கல் செய்திருக்கக்கூடிய மனுவை பொறுத்த வரைக்கும் கோவை வனப்பகுதியில் இருக்கக்கூடிய ஆனைகள் வழித்தடமான மருதமலை பகுதி சுற்றுச்சூழல் ரீதியா ஒரு முக்கியமான பகுதியா இருக்குது. அதாவது நீலகிரி வனப்பகுதியிலிருந்து பிற வனப்பகுதிகளுக்கு செல்வதற்கு யானைகள் இந்த பகுதியை தான் பாதையாக பயன்படுத்துகின்றன. அதனால இந்த பகுதியில 184 அடி உயரத்துக்கு முருகன் சிலை அமைக்க வேண்டுமானால் அந்த வனங்களை அழிக்க வேண்டியிருக்கிறது. இது யானைகளுடைய போக்குவரத்துக்கு ஒரு துண்டிப்பை ஏற்படுத்தும். அதன் காரணமாக மனித விலங்கு மோதல்கள் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது என்று அந்த மனுவில் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த முருகன் சிலை அமைப்பதற்கு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு செய்யவில்லை, தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வனத்துறையின் ஒப்புதல்கள் பெறப்படவில்லை என்பதால் முருகன் சிலை அமைக்கக்கூடிய பணிகளை நிறுத்தும்படி உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை மனுவில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மற்றொரு யானைகள் வழித்தடமான ஆனைகட்டியில் உள்ள சட்டவிரோத ரிசார்ட்களை உடனடியாக மூட உத்தரவிட வேண்டும். கோவை ஆனைகட்டி இடையிலான அந்த மாநில நெடுஞ்சாலையில இரவு நேரம் போக்குவரத்தை நிறுத்த உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கைகளும் அந்த மனுவில் முன்வைக்கப்பட்டிருந்தன. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் பரத் சக்கரவர்த்தி அடங்கிய சிறப்பு அமர்வு இந்த மனுவுக்கு பதிலளிக்கும்படி வனத்துறைக்கு உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ஸ்வர்ணதாரா பிளஸ்ல சேவ் பண்ணா தங்கத்தோட சேர்த்து உங்களுக்கு பிராண்டட் பரிசுகளும் கிடைக்கும். SKTM ஜுவல் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க.